ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட 2வது சூரிய கிரகணம் இன்று இரவு நடக்க இருக்குங்க. இந்த சூரிய கிரகணம் நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் தெரியுமா, எத்தனை மணிக்கு நடக்குது, எவ்வளோ மணி வரை நடக்குது, கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் பாதிப்பு வருமா, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தோட 2வது சூரிய கிரகணம் இன்று இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை, அதாவது நாளை அதிகாலை 3:24 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுதுங்க. இது இங்கே தெரியுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே தமிழகத்தில் இந்தியாவில் நம்மளுக்கு தெரியாது, நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஸோ அதனால இங்கே கோயில்களில் அப்புறமா அர்த்த சாஸ்திரம் சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. மற்றபடி இருந்தாலும் நிகழ்வு, அதாவது வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க தான் செய்யுது. இது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் பார்க்க முடியும். ஸோ இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் நைட் நேரத்தில் இந்த டைமில் பெரும்பாலும் வெளியில் போக மாட்டீங்க. பட் இருந்தாலும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அன்னெசரியாக வேண்டாம். மற்றபடி எனக்கு ஒரு எமர்ஜென்சி இல்லைன்னா ஆல்ரெடி நான் ஒரு லாங் ட்ராவல் பிளான் பண்ணிட்டேன், காரில் தான் போகிறேன், ட்ரெயினில் தான் போகிறேன்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். நீங்கள் ஆனால் இன்றைக்கி செய்யவே கூடாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ அதனால் கண்டிப்பாக ரொம்ப டைஜஸ்ட் ஆக முடியாத அளவுக்கு ரொம்ப நான்வெஜ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவும் மட்டும் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடாம ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக இன்றைக்கி வெஜிடேரியனாக எடுத்துக்கிறது நல்லது. இன்றைக்கி அமாவாசை வேறு. அதே மாதிரி நைட்டும் டின்னரை ஒரு 8-9 மணிக்குள்ளே முடிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த சூரிய கிரகணத்தை நினச்சி கர்ப்பிணி பெண்கள் பேனிக் ஆக வேண்டாம், ரொம்ப பயப்பட வேண்டாம், நார்மலாக இருக்கலாம். ஈவன் இங்கே தெரிஞ்சாலுமே இந்த கிரகணத்தை நினச்சி இவ்வளோ பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரியான அப்டேட்ஸை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.